மேலாண்மை துறை மற்றும் கூட்டுறவுத்துறை மூலமாக இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை ஏறத்தாழ 3,81,00,000 4 கோடி அளவிலே மதிப்பீட்டிலே நம்முடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வசிக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த நல்ல திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்ன புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்னைக்கு 32 லட்சம் இந்த தாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய சாமானியர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று 32 லட்சம் பேர்களுக்கு தரப்படுகிறார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு குறைந்திருக்கிற முகாம் திட்டத்தை சேலத்திலே எடப்பாடியிலே தன்னுடைய பொற்கரங்களாக வருவாய்த்துறையின் சார்களை தொடங்கி வைத்தார். அதில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அரசு அலுவலர்கள் மூலமாக மனுக்கள் பெறப்பட்டு இன்றைக்கு அதிலே 3 லட்சம் இன்றைக்கு முதியோர் ஓய்வூதியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 லட்சம் தகுதி உள்ளவர்களுக்கு மனுக்களை நாங்கள் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த கோவிட் காலங்களிலே நடைமுறையிலே சில சிரமங்கள் இருந்தது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று இ-கவர்னன்ஸ் மூலமாக தெரிவித்த காரணத்தினால கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கப்பட்டது. ஆகவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமன் செல்லப்பா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள், பெரியபிள்ளான் அவர்கள், மாணிக்க அவர்கள் அனைவருமே அதே போல பிற மாவட்டங்களில் இருப்பவர்கள் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற காரணத்தினாலே இனிமேல் நம்முடைய முதியோர் ஓய்வூதியம் ஆன்லைனிலே மட்டுமல்ல ஆஃப்லைன் மூலமாகவும் நாம் விண்ணப்பம் செய்யலாம் என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்றைக்கு உத்தரவாக வழங்கி இருக்கின்றார்கள். அது இன்னும் நாம் கடைக்கோடியில மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அரசு நிகழ்ச்சி மூலமாக ஊடகத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கிற வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உத்தரவை செயல்படுத்தி சாமானிய மக்களுக்கு நாம் உடனடியாக முதியோர் ஓய்வூதியத்தை நாம் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவை அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டில் என்னென்ன நடக்கிறது என்பதை எங்களை காட்டிலும் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் நீங்கள். நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் விவரமானவர்கள், எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் என்பதை நானே அறிகிறேன். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உங்களிடத்தில் தைரியமாக வாக்கு கேட்கிறேன். இது இந்த ஆட்சிக்கு சாதனை இல்லையா? இதே ஒரு சாதனை. மக்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நெஞ்செழுத்தோடு நிறைவேற்றி உங்களிடத்தில் சொல்லாத வாக்குறுதியும் கொடுக்காத வாக்குறுதியும் இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிற அரசு தான் மாண்பு அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு நிறைவேற்றி இருப்பவர் தான் சாமானியன். ஒரு சாதாரண குடும்பத்தில் நம்மை போன்ற ஒரு குடும்பத்தில் இருந்து இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு இயக்கத்துக்கும் ஆட்சிக்கும் சிறந்த உழைப்பை கொடுத்த மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார், துணை முதலமைச்சர் இருக்கிறார். இன்னைக்கு சாதாரணவர்கள் ஆகிறோம். என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் சொல்லுவார், என்னை பொறுத்த அளவுக்கு தலைவர் சொன்னது, நான் மாடியில் இருந்து மக்களை பார்ப்பவர் அல்ல, மக்களோடு இருந்து மாடியை பார்க்கிறேன் சொல்லுவார். அது மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாம், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் மாடியில் இருந்து மக்களை பார்த்தார்கள், கோட்டையில் இருந்து மக்களை பார்த்தார்கள். ஆனால் மக்களோடு இருந்து மக்களாக இருந்து கோட்டையை பார்த்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொட்டு ஏழை எளிய மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்காக கொண்டு வந்து செயல்படுத்திய திட்டங்கள் தான் எனக்கு சாகா வரம் பெற்றது. அதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இல்லை. புரட்சி தலைவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இல்லையா? இலவச முயற்சி சேவை திட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இல்லையா? இன்றைக்கு அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தில் இருந்து தாய்க்கு தங்க வழங்குகிற திட்டம், மடிக்கணினி திட்டம், புரட்சிகரமான திட்டம், மகளிருக்கு 50 விழுக்காடு உள்ளாட்சிகளை போட்டியிட வாய்ப்பு, பெண்களுக்கான முன்னேற்றத்தை கொடுத்தது அம்மாவுடைய அரசு இல்லையா? ஆக இத்தனை திட்டங்களை இந்த அரசு கொடுத்ததனால் தான் மக்களுடைய அரசாக இருக்கிறது. ஆட்சிக்கு வந்து மக்களை மறக்கிறவர்கள் நாங்கள் அல்ல, எங்கள் குடும்பத்தை மட்டும் வளர்த்துக் கொள்வர்கள் அல்ல. நாங்கள் என்றைக்கும் மடியிலே கனவில்லை, வழியிலே பயமில்லை. எங்களுக்கு மக்களை சந்திப்போம், மக்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறோம் என்று சொல்லுவோம். இதே சாட்சாத் மதுரையை எடுத்துக்கொள்ளுங்கள்.
10 ஆண்டுகளுக்கு முன்னால் 2011 கொஞ்சம் திரும்பி பாருங்க என்ன நடந்தது. 2006 இருந்து 2011 வரை மதுரை இந்த அளவுக்கு இருந்த ரவுடிசம் இல்லையா? கட்ட பஞ்சாயத்து நடக்கவில்லையா? ஏழை சொத்து அபகரிக்கப்படவில்லையா? நான் கேட்கிறேன், ஒரு அரசியல் எதிர்கட்சி எனக்கு அரசியல் கடமையாற்ற முடிந்ததா? ஆளுங்கட்சியை காட்டு தருப்பார். ஏன் அவங்க சொந்த கட்சியில் இருக்கிற ஒரு துணை முதலமைச்சரை மதுரைக்கு வர முடியாமல் இருந்தது? என்ன ஆட்சி சாதனை செய்தீர்கள்? என்ன மக்களை நீங்க சந்திக்க போகிறீர்கள்? எந்த வகை அந்த கட்சியினுடைய தலைவர் மீண்டும் முதல்வர் பேசுகிறார்? எந்த ஈடுமா போது மக்கள் மறந்து விடுவார்கள். தங்கள் ஆட்சியில் நடந்த அட்டுணையங்களை எல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். நான் தாய்மார்களை கேட்கிறேன், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், நீங்க உயிரின் மேலான சகோதரர்களே, நாட்டுடைய இந்திய எஜமானர்களே, ஜனநாயகத்தின் காவலர்களே, உங்களுக்காக நாங்கள் செய்த திட்டங்கள் என்ன? எங்களை வளர்த்துக் கொண்டோமா? எங்களால் யாருக்காவது கடுகளவதாவது 10 ஆண்டுகள் என்றால் யாருக்காவது எந்த இடையூறாக செய்திருக்கோமா? அதிகாரிகளை மிரட்டினோமா? ஏதாவது செய்தோமா? உங்களை கேட்கிறேன், சொல்லுங்க. இந்த ஆட்சி ஜனநாயகம் காக்கப்பட்டிருக்கு. எதிர்கட்சி தலைவர் கடமையாற்றுவதற்கு வாய்ப்பே உலக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு இருக்கிறார். எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறார்? உங்க காலத்தில் 6 மாதத்துக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றப்பட்டார்கள். இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரா? நேர்மையாக பணிபுரிகிறார். அவர் பணியை நாங்கள் குறிக்கிறோமா? இல்லையே. உங்க ஆட்சியை குறிக்கிறீர்களா? இல்லையா? மக்கள் நீங்கள் எஜமானன். இன்னைக்கு தேர்தல் வருகிறது, நாங்கள் சொல்லுகிறோம். இன்னைக்கு மட்டும் பாருங்க, 849 பயனாளிகள், அவருக்கு 3,81,27,480 ரூபாய் பயனளிக்கக்கூடிய இன்னைக்கு திட்டங்களை இன்னைக்கு ஒரே இந்த நிகழ்ச்சி மூலமாக கொடுத்திருக்கிறோம். இது வருவாய் பேரிடர் மட்டும். இந்த துறையில இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில இன்னைக்கு கோவிட் இருக்கிறதுனால குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் கூட்டி வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இல்லையா? என்ன குறைந்து விட்டது? இன்னைக்கு பட்டா எவ்வளவு பேருக்கு வழங்கப்பட்டது என்பதைதான் இங்கே சொன்னாரே, நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னாரே, அழகாக சொன்னார். எப்பொழுதெல்லாம் அந்த கோப்பு வழியாக சொன்னாரே, இதை காட்டிலும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இன்றைக்கு இந்த அரசு ஒன்றிணைய இந்த முதியோர் ஓய்வு பெற்று தம்பி சொன்னாரே, வாழ்க்கை முழுவதும் பிள்ளைகள் கைவிட்டாலும் சரி, குடும்பத்தில் உறவினர் கைவிட்டாலும் சரி, அம்மாவுடைய அரசு இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்று காப்பாற்றிய தாய் புரட்சித்தலைவர் அம்மா 500 ரூபாய் 1000 ரூபாய் வழங்கினாரே. இந்த திட்டம் வேற மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறதா? நான் கேட்கிறேன், இது நீங்க உங்க காலத்தில் எவ்வளவு கொடுத்தீர்கள்? போன ஆட்சியில் எவ்வளவு கொடுத்தார்கள்? வெறும் 500 ரூபாய். எவ்வளவு? 22 லட்சம் பேர். இன்னைக்கு எவ்வளவு? 1000 ரூபாய் வழங்குறோம். 32 லட்சம் பேருக்கு கொடுக்கிறதா இல்லையா? அரசு சிறந்த ஆட்சி இல்லையா? என்ன செய்தீர்கள்? உங்க ஆட்சியை அதிகாரத்தில் இருக்கும்போது நான் கேட்கிறேன் சகோதரர்களே, என்ன செய்தார்கள்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு பேசுகிறார். அவர் என்ன சாதாரணமாக இருந்தாரா? வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருந்தாரா? எங்க பணிபுரிந்து கொண்டிருந்தாரா? நீங்கள் வைக்காத பதவியா? எத்தனை துறை? துணை முதலமைச்சர், ஏன் அமைச்சர், முதலமைச்சராக நீங்கள் தானே இருந்தீர்கள். உங்க காலத்தில் என்ன செய்தீர்கள்? இது என்ன தவறு இல்லையா? நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், அரசு தானா? அரசு துறை நாங்கள் செய்த சாதனை சொல்கிறோம், திட்டங்களை சொல்கிறோம். நீங்க சொல்ல முடியுமா? நாட்டிலே தமிழகத்திலே நடந்த அத்துணை நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை பின்னடைவுக்கு யார் காரணம்? திராவிட முன்னேற்ற போன ஆட்சி இல்லையா? பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள், இங்க நிறைந்து வந்திருக்கிறீர்கள். நான் உங்களை கேட்கிறேன், ஜனநாயகத்தின் காவலராக 4வது தூணாக இருக்கிறீர்கள். அந்த ஆட்சியை இந்த ஆட்சியை எடை போட்டு பாருங்கள். முல்லை பெரியார், காவிரி ஆற்று பிரச்சனை, கச்சத்தீவு, இலங்கை பிரச்சனை, எண்ணற்ற துயரங்களை கொடுத்தவர்கள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு. ஏன் இன்னைக்கு இருக்கிற நீட்டு தேர்வு, தேர்வு திட்டம், எரிவாயு திட்டம், எத்தனை திட்டங்கள், மீத்தேன் திட்டம், ஸ்டெர்லைட் ஆலைக்கு விரிவாக்கத்திற்கு கையெழுத்து போட்டு படிக்காமல் போட்ட இந்த ஒரு துணை முதலமைச்சர் சொல்கிறார். என்ன நியாயம்? நியாயமா? நேர்மையா? இவர் தலைமையில் நாளைக்கு ஆட்சி இருந்தா என்ன ஆகும்?
யார் மக்கள் ஏற்பார்கள்? எனவே தாய்மார்களே, சகோதரர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இன்றைக்கு 2011 28/2/2020 வரை 25,13,957 பேர்களுக்கு மட்டும் வீட்டு மனை பட்டா இன்னைக்கு பொறுப்பளிக்கின்ற அது மட்டும் பட்டா வழங்கி இருக்கும்.